ஹோஜினோபிஸ் தமிழ் நெஞ்சுகளுக்கும் தமிழ் அனிமி கம்யூனிட்டிக்கும் என்னோட முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் ஆர்கே, இது உங்க ஆர்கே கிளான். நம்ம வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே கொனிச்சிவா மற்றும் வரிகாத்தோ கோசைமாஸ். ரத்த பூமியா ரணமா கொத்து கொத்தா உயிர்கள் போய்கிட்டு இருந்த இந்த ஷினோபி வேர்ல்ட யுத்தமே இல்லாத புது உலகமா மாத்த போராடின முதல் வீர யுத்தம் போர்க்களம் ரத்தம்னு பார்த்துக்கிட்டு இருந்த மக்களோட முகத்துல சிரிப்ப வர வச்ச முதல் அரசன். இவரோட சக்திக்கு ஈடு இணையே இல்லை, கடவுள்களுக்கு நிகரான சக்தி. ஒரு நாட்டையே கட்டியாளக்கூடிய ராஜா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவர் தான் முன்னுதாரணம். ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டே ஒரு மனுஷனை கடவுளா பாக்குறாங்கன்னா அது இவர் ஒருத்தர் மட்டும்தான். வாழ்ந்துகிட்டு இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்களோட முன்னோடி. லீஃப் வில்லேஜ்ங்கிற யாருமே அசைக்க முடியாத பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை கட்டி ஆண்ட முதல் பேரரசன். செஞ்சு இனத்தோட பிரைட் அவர் தான் காட் ஆஃப் ஷினோபி, ஹஷிராமா செஞ்சு. அப்பேற்பட்ட பேரரசனோட வாழ்க்கை சரிதத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் யாரு, இவரோட சக்தி என்ன, எப்படி இவர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சரித்திர உண்மைகள் என்ன அப்படின்னு மொத்தத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷினோபிஸ் கெட் ரெடி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகி தென்காய் போர்கள் பூகம்பமா வெடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த காலத்துல ரெண்டு கிளான்ஸ் தான் தலை சிறந்த கிளானா தலை தூக்கி நின்னாங்க. ஈடு இணையற்ற சக்தி படைச்சவங்களா அந்த ரெண்டு கிளானும் இருந்தாங்க. அவங்க தான் உச்சியா கிளான் அப்புறம் செஞ்சு கிளான். இவங்க இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஹாகுரமா உச்சியோட உதிரத்திலிருந்து பிறந்த அவரோட மகன்களான ஆஷுரா இந்திராவோட வம்சாவளியில வந்ததுனாலதான். ஆஷுரா வம்சாவளியை சேர்ந்தவங்க செஞ்சு கிளானாகவும் இந்திராவோட வம்சாவளியை சேர்ந்தவங்க உச்சியா கிளானாவும் இருந்தாங்க. சகோதரர்களா இருக்க வேண்டிய இந்த ரெண்டு கிளான்ஸும் இன்னைக்கு பகையாளிகளா உருமாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்னு யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கோ ஒரு நாள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் ஏற்பட்ட அந்த சண்டை, அந்த பகை இன்னைக்கு யுத்தமா வளர்ந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க காலகட்டம் முடிஞ்சு 10,000 வருடம் கடந்தும் அவங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த போர் முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. இந்த 10,000 வருஷ பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒருத்தன் பிறந்தான். ஊட்சுமா செஞ்சுவோட மூத்த மகன் செஞ்சு இனத்தோட வாரிசு அவர் தான் ஹஷிராமா செஞ்சு. செஞ்சு கிளானோட அப்போதைய தலைவரான பூட்சுமா செஞ்சுக்கு மொத்தம் 4 மகன்கள். அதுல மூத்த மகன் ஹஷிராமா செஞ்சு, இரண்டாவது மகன் இட்டாமா செஞ்சு, மூணாவது மகன் கவாராமா செஞ்சு, 4வது பிறந்தவன் தான் கடைக்குட்டி டோபிராமா செஞ்சு. இவங்க 4 பேரும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே யுத்த களத்துல தான். அவங்க வளர வளர அவங்க அப்பா பூட்சுமா அவங்க எல்லாரையும் போருக்கு தயார்படுத்திட்டு இருந்தாரு. ஆனா ஹாஷிராமாவுக்கு இந்த அர்த்தம் இல்லாத யுத்தத்து மேல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. இத்தனை ஆண்டு காலமா என்ன நடந்துகிட்டு இருக்கு, குழந்தைங்க பிறக்கிறாங்க, வளர்றாங்க, கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களை யுத்தத்துக்கு தயார்படுத்துறாங்க, தனக்கு எந்த வகையிலுமே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் கூட சண்டை செய்யறாங்க, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே யுத்த பூமியில தன்னோட உயிரை விட்டுறாங்க. இதுதான் 10,000 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இதனால எந்த ஒரு மாற்றமும் நடக்கல, பகையும் உயிரிழப்பும் மட்டும்தான் அதிகரிச்சுட்டு போகுது அப்படின்னு இந்த யுத்தத்துல இருந்து தள்ளியே இருக்காரு ஹாஷிராமா. அப்படி ஒரு நாள் மன அமைதியை தேடி ஒரு நதிக்கரைக்கு போறாரு. அங்கதான் தன்னோட வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகுக்க போற அந்த முக்கிய நபரை சந்திக்கிறாரு. அவர்தான் த கோஸ்ட் மாதரா உச்சியா. ஒரு பக்கம் ஹாஷிராமா செஞ்சு, இன்னொரு பக்கம் மாதரா உச்சிஹா. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னோட பேரை மட்டும்தான் சொல்லி அறிமுகமாய்க்கிறாங்க. தன்னோட கிளான் இதுதான் அப்படின்னு 2 பேருமே சொல்லிக்கல. இவங்க 2 பேரும் பிறப்பால எதிரிங்க. உச்சிஹா செஞ்சுங்கிறது இல்ல காரணம். இவங்க 2 பேரும் தான் இந்திரா ஆஷுராவோட ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி. இப்போ விதி இவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சிருக்கு. ஆனா இவங்களோட முதல் சந்திப்பு சண்டையில தொடங்கல, நட்புல தொடங்குது. ஒரு கூழங்கள் இவங்களுக்கு இடையில நட்பு உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஹாஷிராமா தன்னை விட திறமையானவன்னு அவரை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிறாரு மாதரா. ஒருத்தருக்கு ஒருத்தர சாதாரண மனிதர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் 2 பேரும் ஷினோபிஸ்ங்கிற விஷயம் 2 பேருக்குமே தெரிய வருது. அந்த சமயத்துல அந்த ஆத்துல ஒரு ஷினோபியோட இறந்த உடல் மிதந்துட்டு வர்றதை கவனிக்கிறாங்க. அந்த ஷினோபி ஹாகுராமா கிளானை சேர்ந்தவர். இங்க ஏதோ யுத்தம் நடந்திருக்கு அப்படின்னு ஹாஷிராமா அவரோட கேம்புக்கு திரும்பி போய் பார்க்கும்போது ஹாகுராமா கிளான் உச்சியா கிளானோட கை கோர்த்து செஞ்சு கிளான் கூட யுத்தம் செஞ்சதுல சில செஞ்சு கிளான் ஷினோபிஸ் இறந்துட்டாங்க. அதுல ஹாஷிராமாவோட மூத்த தம்பி கவாராமா செஞ்சுவும் ஒருத்தர். ஆனா அவர் இந்த யுத்தத்துக்கு போகும்போது அவரோட வயசு
வெறும் 7 தான். அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஹாஷிராமா செஞ்சு கிளானோட தலைவரோட வாக்குவாதம் பண்றாரு. அதாவது அவர் அப்பா கூடவே வாக்குவாதம் பண்றாரு. அவன் ஒண்ணும் தெரியாத சின்ன பையன், அவன் யுத்தத்துக்கு போனதே முதல்ல தப்பு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த சண்டை நடக்கும்? உங்களை மாதிரி பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி உயிரை கொள்றதால பல அப்பாவி குழந்தைங்களும் தான் இறக்குறாங்க. பகை மட்டும்தான் பெருகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு ஹாஷிராமா கோவத்துல கொந்தளிக்க, அதுக்கு அவரோட அப்பா, நம்ம எதிரிங்களோட கடைசி உயிர் எஞ்சிருக்கிற வரை இந்த யுத்தம் தொடரும். போர்க்களத்துல சாகிறது ஒரு கௌரவம். கவாராம இறப்ப கொச்சப்படுத்தாத அப்படின்னு ஹாஷிராமாவை அடிச்சு போட்டுறாரு. அவன் ஏதோ தம்பி இறந்த சோகத்துல அப்படி பேசிட்டான், மன்னிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு டோபிராமா அவர் அப்பாவை சமாதானப்படுத்துறாரு. என்னானாலும் சரி, எஞ்சி இருக்கிற என் தம்பிக்கு 2 பேரையும் இந்த போர்க்களத்துல நான் சாக விட மாட்டேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அடுத்த போர்லயே ஹாஷிராமாவோட இன்னொரு தம்பி இட்டாமா செஞ்சுவையும் உச்சியா கிளான் கொன்னுடுறாங்க. இன்னொரு தம்பியையும் அநியாயமா பலி கொடுத்துட்டேன்னு ஹாஷிராமா அலறி துடிக்கிறாரு. இந்த இழப்போட வேதனையை மறக்க முயற்சி பண்ண திரும்பவும் அந்த ஆத்தங்கரைக்கே போறாரு. அப்போ அங்க மாதரா வந்து, ஏன் இப்படி ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்ன ஆச்சு, எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசுன்னு சொல்ல 2 பேரும் இந்த யுத்தத்து மேல இருக்கிற அபிப்பிராயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கு. யுத்தம் இல்லாத அமைதியான உலகம். 2 பேருக்குமே இந்த அர்த்தமற்ற யுத்தத்து மேல உடன்பாடு இல்ல. அப்போ ஹாஷிராமா, என்னோட தம்பி இறந்துட்டான், என்னால அவனை காப்பாற்ற முடியல, அந்த சோகத்தை மறக்கத்தான் இந்த ஆத்தங்கரைக்கு வந்தேன். இந்த ஆத்துல போற நீர் மாதிரி என்னோட கவலையும் கடந்து போயிடணும் ஒரு நம்பிக்கையில வந்தேன். ஆமா, உனக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க மொத்தம் 5 பேர் இருந்திருக்கணும். இப்போ எனக்குன்னு ஒரு தம்பி மட்டும்தான் எஞ்சி இருக்கான். மிச்சம் 3 பேரை இந்த யுத்த காலம் காவு வாங்கிருச்சு. என்னானாலும் சரி, என் உயிரை பணைய வச்சாவது என் தம்பியை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மாதரா சொல்ல, கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே மனவலிங்கிறதால ஒருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே இவங்க 2 பேரோட பந்தமும் வலிமையான நட்பா மாறுது. ஹாஷிராமாவும் மாதராவும் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் இந்த ஆத்தங்கரைக்கு வந்து பயிற்சி பண்றாங்க. நம்ம இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னா நம்ம பலசாலி ஆகணும். வலிமை இல்லாதவன் பேச்ச எவனும் மதிக்க கூட மாட்டான். இதே நம்ம பலசாலியா இருந்தா நம்ம சொல்றதா சட்டம். நம்ம நினைச்ச மாதிரி ஒன்னா சேர்ந்து பலசாலி ஆவோம். ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை மாத்தி யுத்தமே இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே பெரிய பொறுப்பை கையில எடுத்து கடினமா பயிற்சி பண்றாங்க. இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட தம்பிகளோட இழப்பு தான். சரி, இனி மிஞ்சி இருக்கிற தங்களோட தம்பிகளையாச்சும் காப்பாத்துவோம் அப்படின்னு தான் இந்த உறுதிமொழியை சீரியஸா எடுத்து செயல்படுறாங்க. ஹாஷிராமா ஒரு படி மேல போய் யுத்தத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை எப்படிலாம் அமைக்க போறோம் அப்படிங்கறத சொல்றாரு. பெரிய பெரிய வில்லேஜஸ் உருவாக்கணும், அதுல ஸ்கூல்ஸ் இருக்கணும், குழந்தைங்களாம் அதுல போய் படிக்கணும், யுத்தத்துக்கு பதிலா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு அவரோட கனவை சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊரு கிராமம் அப்படின்னு எதுவுமே இல்ல. காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு சுற்றுலாவுல அவங்க கிளான் மட்டும் இருக்கிற மாதிரி சில கூடாரம் அமைச்சு இருப்பாங்க. ஒவ்வொரு கிளானும் அப்படிதான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஹாஷிராமாவோட எண்ணம் எல்லா கிளான் ஷினோபிஸும் சரி, சாதாரண மனிதர்களும் சரி, கலந்து ஒன்னா ஒரே ஊர்ல சகோதரர்களா நட்பா சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த சமயத்துல அந்த வயசுல அதை வேற யார்கிட்டயாச்சும் அவர் போய் சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே மாட்டாங்க, இல்லனா அவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அதுக்கு மாதரா, இவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கியா, இந்த ஐடியா நல்லா இருக்கே, இது நடந்துட்டா என் தம்பியை நான் நல்லபடியா பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு மாதராவும் சொல்றாரு. இப்படி இவங்க கனவுகளை ஒன்னா சுமக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வர 2 பேரோட கிளான் என்னன்னு 2 பேருக்குமே தெரியாது. இருந்தாலும் 2 பேருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இவன் உச்சியாவை சேர்ந்தவனா இருப்பானோ, இவன் செஞ்சு கிளான சேர்ந்தவனா இருப்பானோ அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு இடையில இருந்த அந்த நட்புக்கு முன்னாடி கிளானோட கௌரவம் பகையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. அப்படி ஒரு நாள் 2 பேரும் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஆத்தங்கரைக்கு எதிர்புறமா நின்னுகிட்டு கூழாங்கல்ல ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் வீசிக்கிறாங்க. அதை அவங்க ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஹாஷிராமா வீடு திரும்பும் போது டோபிராமா குறுக்க வந்து ஹாஷிராமா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா அவரோட அப்பாவுக்கு ஹாஷிராமா மாதரா கூட பழகுறது தெரிஞ்சு அவர்கிட்ட கேக்குறாரு, நீ ஒருத்தன் கூட பழகுறியே, அவன் ஒரு உச்சியா அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், அவன் உச்சியாவா தான் இருப்பான்னு அப்படின்னு ஹாஷிராமா நினைக்கிறாரு. இந்த விஷயம் எப்படி அவர் அப்பாவுக்கு தெரியும்னா, ஹாஷிராமாவை மறைமுகமா டோபிராமாவை விட்டு கண்காணிக்க சொல்லியிருக்காரு. அப்பதான் மாதரான்னு ஒரு பையன் கூட தெரியறான் அப்படின்னு தெரிய வந்து அவன் யாருன்னு கண்காணிக்கையில தான் அவன் ஒரு உச்சியான்னு தெரிய வந்திருக்கு. ஹாஷிராமா மாதரா கூட பழகுறது இன்னும் மத்த செஞ்சுசுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவரை துரோகின்னு பட்ட சுட்டிடுவாங்க. நீ ஒரு செஞ்சுனோ அவன் ஒரு உச்சியானோ உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்கூட்டியே தெரியுமான்னு கேட்க, இல்லப்பா நாங்க எங்க பேரை மட்டும் தான் சொல்லி அறிமுகமானோம், அவன் மத்த உச்சியாஸ் மாதிரி கிடையாதுப்பா, அவனும் என்ன மாதிரி போற வெறுக்கிறவன் தான் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவன் போய் சொல்லி உன்னை ஏமாத்தி நம்ம கிளான் அழிக்கிறதுக்காக உன் கூட பழக வந்த ஒரு ஸ்பையா இருந்தா என்ன பண்றது, அப்படி ஒரு வேலை இருந்தா நீ நம்ம கிளான் மொத்தத்தையும் ஆபத்துல தள்ள போற அப்படின்னு சொல்ல ஹாஷிராமா குழப்பத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. ஒருவேளை நம்ம தான் உண்மையா இருந்திருக்குமோ, அவன் ஒருவேளை நடிச்சிருக்கானோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவரோட அப்பா மறுபடியும் அவனை சந்திக்க போ, இந்த முறை அவனை பின்தொடர்ந்து போய் அவங்க கிளான் என்ன பிளான் பண்றாங்கன்னு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வா, ஒருவேளை உன்னை அவன் கண்டுபிடிச்சிட்டா யோசிக்காம அடுத்த நொடி அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்ல ஹாஷிராமாக்கு கதி கலங்கி போச்சு. இவ்வளவு நாள் உயிர் நண்பனா ஒரு சகோதரனா பார்த்தவனை கொல்றதா அப்படின்னு திகச்சு போயிடுறாரு. இல்லப்பா என்னால முடியாது, அவன் நல்லவன் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறாரு. ஆனா அவர் எதுக்குமே ஒத்துக்கல. நீ செஞ்சு கிளானுக்கு துரோகி
துரோகியாக விரும்புறியா? உன் தம்பிகளை கொன்ன உச்சியா கிளானை சேர்ந்தவனோட பழக்கம் வச்சிருக்க, உனக்கு உன் கிளான் அழிஞ்சா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி லாக் பண்றாரு. சரி நீ முன்னாடி போ, நானும் டோபிராமாவும் மறைஞ்சிருந்து உன் கூட வர்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஹாஷிராமாவும் குழப்பத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுறாரு. மறுநாள் வழக்கம் போல ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு வந்து கூழாங்கல்ல ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் வீசுறாங்க. ஆனா இந்த முறை அது சாதாரண கூழாங்கல் கிடையாது. அதுல இருந்தது எச்சரிக்கை தகவல். இதுல என்ன ஆச்சரியம்னா, இங்க ஹாஷிராமாவை அவர் அப்பா கண்டுபிடிச்ச மாதிரி அங்க மாதராவோட அப்பாவும் ஒரு செஞ்சு கிளான் பையனோட மாதரா பழகிறத கண்டுபிடிச்சு சேம் அவங்களும் மறைஞ்சிருந்து செஞ்சு கிளான்ல இருந்து தகவலை சேகரிக்க வந்திருக்காங்க. அந்த கூழாங்கல்ல ரெண்டு பேரும் இங்க ஆபத்து இருக்கு, நம்மள சூழ்ந்துட்டாங்க, ஓடிரு அப்படின்னு இருக்கு. அதுபடியே அவங்க அங்க இருந்து ஓட எதிரிங்க சுதாரிச்சுட்டாங்க. ஹாஷிராமா அவனை எச்சரிச்சுட்டான் அப்படின்னு ஹாஷிராமாவோட அப்பா பூட்சுமாவும் டோபிராமாவும் மாதராவை நோக்கி ஓட, மாதராவோட அப்பா டாஜிமாவும் அவரோட தம்பி இசுனாவும் ஹாஷிராமாவை நோக்கி ஓட, இப்போ இவங்க 4 பேரும் ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்க அந்த நதிக்கரையோட நடுவுல. நேச்சுமாயபடி செஞ்சு கிளானோட தலைவரோ அதே மாதிரி டாஜிமாவும் உச்சியா கிளானோட தலைவர். இப்போ 2 கிளானோட தலைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அவங்க கூட சண்டை போட்டு அவங்களை கொல்றதை விட அவங்களோட பசங்களை கொன்னா அவங்களுக்கு வழி அதிகமா இருக்கும்னு டாஜிமா டோபிராமாவை கொல்ல பாக்குறாரு, பூட்சுமா இசுனாவை கொல்ல பாக்குறாரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த மாதராவும் ஹாஷிராமாவும் தன்னோட தம்பிகளை காப்பாத்த அந்த அட்டாக்க தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப இருக்க வாழ்நாள் குறிக்கோளே தங்களோட தம்பிகளை பத்திரமா பாத்துக்கணுங்கிறது தான். அவங்களையே கொல்ல பார்க்கும்போது 2 பேரும் எதிரெதிர் கிளானோட தலைவர்களே எதிர்த்து நிக்கிறாங்க. என் தம்பியை கொல்லணும்னு நினைக்கிற எவனை நான் சும்மா விட மாட்டேன், ஒருத்தனை விட மாட்டேன் அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க. அந்த நொடி மாதரா அவங்க 2 பேரும் கண்ட கனவை சுக்குநூறா நொறுக்கிறாரு. ஹாஷிராமா நீ ஒரு செஞ்சு, நான் ஒரு உச்சிஹா, நம்ம என்னைக்குமே நண்பர்கள் ஆக முடியாது, இனி நம்ம சந்திப்பு யுத்த களத்துல தான், ஹாஷிராமா செஞ்சு அப்படின்னு சொல்ல ஹாஷிராமாவும் மாதராவும் ஒன்னா சேர்ந்து உலகத்தை மாத்தணும்னு நினைச்ச ஹாஷிராமாவோட லட்சியத்துல விரிசல் விழுந்துருது. அப்போ மாதராவோட அப்பா மாதரா கிட்ட 3க்கு 3 பேர் சமமா இருக்கும், அவங்க கூட சண்டை செஞ்சு அவங்களை வீழ்த்திடுவோமா அப்படின்னு கேட்க, இல்ல ஹாஷிராமா என்னோட பல மடங்கு பலசாலி, இப்போ இங்க நம்ம சண்டை போட்டோம்னா அவ என்னை கண்டிப்பா வீழ்த்திடுவான் அப்படின்னு அங்க இருந்து பின்வாங்கிடுறாங்க. அதுல இருந்து பல காலமா மறுபடியும் உச்சியாவுக்கும் செஞ்சுக்கும் யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுல முன்னாடி நின்று சண்டை போட்டவங்க மாதராவும் ஹாஷிராமாவும் தான். சண்டையே வேணாம், யுத்தமே வேணாம்னு முடிவு பண்ண 2 நண்பர்கள் யுத்த காலத்துல ஒருத்தர் கொல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் மாதரா தான் முழு மூச்ச ஹாஷிராமாவை கொல்ல பாக்குறாரு. ஆனா ஹாஷிராமா அவரோட தாக்குதலை தடுத்துட்டு மட்டும்தான் இருந்தாரு. ஹாஷிராமாவோட மனசுல மாதரா என்னைக்குமே ஒரு நல்ல நண்பனா தான் இருந்தாரு. அப்படியே காலங்கள் ஓட 2 கிளானோட தலைவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த கிளானுக்கு இவங்க 2 பேரும் தலைவர்கள் ஆகிறாங்க. ஹாஷிராமாவோட தலைமையில செஞ்சு கிளானும் மாதராவோட தலைமையில உச்சியா கிளானும். இந்த காலகட்டத்துல ஹாஷிராமா அதிபயங்கர பலசாலியா உருமாறிறாரு. அந்த பக்கம் உச்சியா கிளான்லயே அசாத்திய சக்தியோட மாதரா அசுர பலசாலி ஆகிறாரு. அப்படி அவர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்ச ஹேட்ரட் தான். ஆனாலும் மாதராவால ஹாஷிராமாவை இப்ப வர வீழ்த்த முடியல. எப்பவுமே ஹாஷிராமா மாதராவோட ஒரு படி மேலோங்கிதான் இருந்தாரு. ஹாஷிராமாவுக்கு செஞ்சு கிளான்ல யாருக்குமே கிடைக்காத அசாத்திய சக்தி இருந்துச்சு, அதான் உட் ஸ்டைல். ஒரு முறை நடந்த சண்டையில டோபிராமா ஃபிளைங் தண்டர் கார்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மாதராவோட தம்பி இசுனாவை பலமா வெட்டிடுறாரு. அப்ப மாதரா கையில இருந்த ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு தான் தம்பியை காப்பாத்த போனதுல நிராயுதபாணி ஆகிறாரு. ஹாஷிராமா அப்ப நினைச்சிருந்தா மாதரா இசுனா 2 பேருமே கொண்டு இருக்க முடியும். ஆனா ஹாஷிராமா அப்பவும் மாதராக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு, நம்ம இதோட நிறுத்திக்குவோம், போதும், உயிர்கள் இழந்தது போதும். 2 பவர்ஃபுல்லான கிளான்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா 2 பக்கமும் உயிரிழப்பு மட்டும்தான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த போர் நிக்காது, நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம கண்ட கனவை சாத்தியமாக்குவோம், வா மாதரா அப்படின்னு கூப்பிட, மாதராவும் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒத்துக்க போயிடுறாரு. அப்போ இசுனா, வேணானா இந்த செஞ்சு சொல்றத கேட்காத, அவங்களால நம்ம கிளான்ல எத்தனை உயிர் போயிருக்குன்னு நினைச்சுப்பார் அப்படின்னு சொல்லவும் மாதரா மனசு மறுபடியும் மாறி அங்கிருந்து போயிடுறாரு. அன்னைக்கு இசுனாவுக்கு ஏற்பட்ட பலத்த காயத்தால அவரோட உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருது. மாதரா கிட்ட இருந்த கடைசி தம்பியும் அவரை விட்டு போயிட்டாரு. இப்போ அவருக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவருக்குள்ள இருந்த கொஞ்ச நெஞ்ச ஈரமும் சுத்தமா வத்தி முழு அசுரனா உருவெடுக்கிறாரு. இந்த முறை இறந்து போன இசுனாவோட மாங்கிக்கு ஷெரிங்கானையும் அவரோட கண்ணில் இம்ப்ளான்ட் பண்ணி எட்டர்னல் மாங்கிக்கு ஷெரிங்கானோட ஃபுல் பாடி சுசனாவை அட்டைன் பண்ணி ஹாஷிராமா கூட சண்டைக்கு போறாரு. இந்த முறை கண்டிப்பா ஹாஷிராமாவை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற வெறியில சண்டை செய்யறாரு. இருந்தும் ஹாஷிராமாவை வீழ்த்த முடியாம தோத்து போயிடுறாரு. பயங்கர காயம் அடைஞ்சு மாதரா தரையில விழுந்து கிடக்கும் போது இதுதான் சமயம், அவனை கொன்றணும் அப்படின்னு டோபிராமா மாதராவோட நெஞ்சிலேயே கட்டானாவை இறக்க தயாரானாரு. ஆனா ஹாஷிராமா, டோபிராமா அவ மேல யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மாதராக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறாரு. அப்போ மாதரா யோசிக்காத, ஹாஷிராமா என்னை கொன்னுடு, இத்தோட எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, உச்சியா கிளானோட தலைவரை இப்ப நான் கொன்னுட்டேன்னா உனக்கு பின்னாடி இன்னும் நிறைய உச்சியா இளைஞர்கள் வாழை தூக்கிட்டு சண்டைக்கு வரதான் போறாங்க. உன்னை கொல்றதால மட்டும் இந்த யுத்தம் இத்தோட நிக்க போறது இல்ல. கடைசியா ஒரு முறை கேட்கிறேன், இந்த போருக்கு இத்தோட முற்றுப்புள்ளி வச்சிருவோம், நம்ம நினைச்ச மாதிரி வில்லேஜஸ் ஒன்னா சேர்ந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்ல கடைசியில மாதராவும் ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு நிபந்தனையோட, எனக்குன்னு இப்ப யாருமே இல்ல,
எனக்குன்னு இருந்த ஒரு தம்பியை நான் இழந்துட்டேன். நான் உன்னை நம்பணும்னா ஒன்னு உன் தம்பி டோபிராமாவை நீ கொல்லணும், இல்ல உன்னையே நீ கொண்டுக்கணும். அப்படி நீ பண்ணினா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்னால என்னோட தம்பியை கொல்ல முடியாது அப்படின்னு தன்னையே கொல்ல ஹாஷிராமா தயாரானாரு. டோபிராமா, நான் சொல்றதை கேளு. இந்த நொடியில இருந்து செஞ்சு கிளானும் உச்சியா கிளானும் யுத்தம் செய்யக்கூடாது. நம்ம முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் யாரும் மாதரா மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழாயை வச்சு தன்னோட நெஞ்சில குத்தி உயரம் மாச்சிக்க போகும்போது மாதரா அதை தடுத்து நிறுத்தி, தேவையில்லை ஹாஷிராமா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து உச்சியா கிளானும் செஞ்சு கிளானும் ஒண்ணு கூடி மாதராவும் ஹாஷிராமாவும் கை கோர்த்து ஒன்னு சேர்றாங்க. ஹாஷிராமா கண்ட கனவையும் நிறைவேற்றுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து புது சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் ஆசைப்பட்ட இடத்திலேயே அவங்களோட வில்லேஜை உருவாக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வளருது. போர்க்கால வாழ்க்கை போய் சராசரி மனுஷ வாழ்க்கை மக்கள் வாழ தொடங்கினாங்க. அதுவும் ஒன்னா ஒத்துமையா. அதுவும் இல்லாம வில்லேஜ்ல ஷினோபி அகாடமின்னு ஒண்ணு உருவாக்கி அங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. எல்லாம் உருவாக்கியாச்சு, கண்ட கனவெல்லாம் நடந்துருச்சு. அது போதாதுன்னு இன்னும் நிறைய கிளான்ஸ் இந்த வில்லேஜ்ல கூடிய சீக்கிரம் குடி வர போறாங்க. இப்போ இந்த வில்லேஜுக்குன்னு ஒரு பேரு வேணும் அப்படின்னு யோசிச்சு ஹாஷிராமா மாதரா கிட்ட, நீயே ஒரு நல்ல பேரை சொல்லு நம்ம வில்லேஜுக்குன்னு கேட்க, காடுகளுக்கு நடுவுல உருவான கிராமம் அப்படின்னு யோசிச்சு வில்லேஜ் ஹிடன் இன் தி லீவ்ஸ் அப்படின்னு வைக்கிறாரு. அதுதான் பின்னாடி இந்த வில்லேஜ் ஹிடன் லீஃப் வில்லேஜ் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இந்த லேண்ட் ஆஃப் ஃபயர் பயங்கரமா விரிவடைய போகுது. நிறைய மக்கள் இங்க வாழ போறாங்க. அப்படின்னா இந்த லேண்ட் ஆஃப் ஃபயரை ஒருத்தர் பொறுப்பா நின்னு தலைமை தாங்கி எல்லாத்தையும் பாதுகாக்க ஒரு லீடர் வேணும். அப்படி இந்த லேண்ட் ஆஃப் ஃபயரோட லீடரா ஆக போறவங்கள ஃபயர் ஷேடோ இல்லனா ஹொகாகே அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. நீயே இந்த லீஃப் வில்லேஜோட ஃபர்ஸ்ட் ஹொகாகேவா ஆகி தொடங்கி வை, நீதான் ஃபர்ஸ்ட் ஹொகாகே அப்படின்னு சொல்றாரு. மாதராக்கு ஒரே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. உனக்குன்னு சகோதரர்கள் யாரும் இல்ல, அதனால இந்த ஒட்டுமொத்த வில்லேஜையும் உன்னோட சொந்தமா நினைச்சு உன் சொந்த குடும்பமா நினைச்சு பாதுகாரு, நீ கண்டிப்பா செய்வ. அதனாலதான் உன்னோட பேரை நான் ஹொகாகேக்கு பரிந்துரை செஞ்சேன். அது மட்டும் இல்லாம இந்த வில்லேஜை தான் உயிரை கொடுத்து பாதுகாக்க போற ப்ரொடெக்டரான ஹொகாகேயோட முகத்தை அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா இந்த மலையில பொறிக்க போறோம் அப்படின்னு ஹாஷிராமா சொல்ல, மாதராக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. நான் இந்த வில்லேஜை பாதுகாக்கணுமா, எல்லாரும் என்னோட மக்களா அப்படின்னு ஒரு பக்கம் குழப்பமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. அப்பதான் டோபிராமாக்கு இந்த விஷயம் தெரிய வர, இதை எப்படி நீயே முடிவெடுப்ப, எல்லா கிரேட் நேஷன்ஸோட ஃபியூடல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தான் அந்த முடிவெடுக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததே நீதான், அது நீயே மீறலாமா? அது மட்டும் இல்லாம மக்களும் நீதான் ஹொகாகே ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. மாதரா ஹொகாகே ஆகிறது நிறைய உச்சியாக்களுக்கே விருப்பம் இல்ல. இந்த விஷயத்துல நீ எடுத்த முடிவு தப்பு. மாதரா என்னைக்கும் இந்த வில்லேஜோட லீடர் ஆக முடியாது. அதுவும் இல்லாம உச்சியா யாரும் லீடர்ஸ் ஆகவே முடியாது. அவங்களோட விஷுவல் ப்ராசஸ் பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. அவங்களோட ஹேட்டர் அதிகமாக தான் அவங்களோட சக்தியும் அதிகமாகும் அப்படின்னு டோபிராமா ஹாஷிராமா கிட்ட சொல்ல, இந்த விஷயத்தை எல்லாம் மாதரா ஒளிஞ்சிருந்து கேட்டுறாரு. அவர் இந்த ஹொகாகே சமாச்சாரத்துல இருந்து அமைதியா விலகிறாரு. அதுக்கப்புறம் மக்கள் முன்னிலையில எல்லா நேஷன்ஸோட ஃபியூடல் ஆர்ட்ஸோட தலைமையில ஹாஷிராமா ஃபர்ஸ்ட் ஹொகாகேவா ஆகிறாரு. இப்படிதான் ஹாஷிராமா இந்த லீஃப் வில்லேஜுக்கு ஹொகாகே ஆனாரு. இந்த இடத்துல ஒருவேளை மாதரா ஹொகாகே ஆகியிருந்தா கதையே மாறி இருக்கும். டோபிராமா இப்படி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் மாதரா பல விஷயங்களை மண்டையில போட்டு யோசிச்சு, நான் இது கிடையாது, என்னோட பாதை இது இல்ல அப்படின்னு யோசிச்சு மாதரா ஹாஷிராமா கிட்ட, இனிமே எனக்கு இங்க வேலை இல்ல, என்னால எதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நீ ஓ லட்சியத்துல ஜெயிச்சுட்ட, நான் என்னோட இலக்கை தேடி போக போறேன். எனக்கு என்னமோ இந்த வில்லேஜஸ் உருவாக்குனது ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்டா தான் தோணுது. நீ ஓ வழியில போ, நான் என் வழியில போறேன். என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை தடுக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஹாஷிராமா. ஒரு நாள் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா அந்த வில்லேஜை விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேகமா நாடுகள் விரிவடைய ஆரம்பிச்சது. லேண்ட் ஆஃப் ஃபயரை தொடர்ந்து லேண்ட் ஆஃப் வாட்டர், லேண்ட் ஆஃப் லைட்னிங், லேண்ட் ஆஃப் எர்த், லேண்ட் ஆஃப் விண்ட் அப்படின்னு 5 கிரேட் நேஷன்ஸ் உருவாக்கி அங்கேயும் ஹிடன் வில்லேஜஸ் உருவாக்கி ஹொகாகே மாதிரி லீடர்ஸ் உருவானாங்க. அவங்களெல்லாம் லேண்ட் ஆஃப் வாட்டரை சேர்ந்த ஹிடன் மிஸ்ட் வில்லேஜோட லீடரை மிசுகா கேனோ, லேண்ட் ஆஃப் லைட்னிங் சேர்ந்த ஹிடன் கிளவுட் வில்லேஜோட லீடரை ரைகா கேனோ, லேண்ட் ஆஃப் எர்த் சேர்ந்த ஹிடன் ஸ்டோன் வில்லேஜோட லீடரை டுசிகா கேனோ, லேண்ட் ஆஃப் விண்ட் சேர்ந்த ஹிடன் சாண்ட் வில்லேஜோட லீடரை காசுகா கேனோ. இது ஒரு பெரிய அரசாங்க கட்டமைப்பு மாதிரி உருவாகுச்சு. இப்படி நல்லா போய்கிட்டு இருக்க சமயத்துல கொஞ்ச நாள் கழிச்சு மாதரா நைன் டெயில்ஸ் கைப்பற்றி தன்னோட விஷுவல் ப்ராவஸை பயன்படுத்தி அதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்தாரு. ஆனா இந்த முறை தான் உருவாக்குன வில்லேஜ அழிக்க வந்தாரு. மாதரா இதுவரைக்கும் இருந்ததை விட அதிபயங்கர சக்தியோட திரும்ப வந்தாரு. இதுவரைக்கும் உச்சியா கிளான்லயே யாருமே அடையாத சக்தியோட வந்தாரு. காரணம், லீஃப் வில்லேஜ காவல் காக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. மாதரா இப்படி வந்து நிக்க ஹாஷிராமா நானும் ஒண்ணு சலச்சமா இல்லைன்னு அவரும் இந்த இடைப்பட்ட காலத்துல சேஜ் மோட அடைஞ்சிருக்காரு. ஆனா ஹாஷிராமா இந்த சேஜ் மோட எப்படி எங்க கத்துக்கிட்டாருங்கிற விவரம் சீரீஸ்லயும் சரி மங்காலையும் சரி எங்கேயுமே சொல்லப்படல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தியரி தான். இருந்தாலும் சொல்றேன், அவர்கிட்ட இருக்கிற வுட் ஸ்டைல வச்சும் ஆஷிராவோட ரீஇன்கார்னேஷன்ங்கிறதுனாலும் இந்த சேஜ் மோட சில பல பயிற்சிகள் மூலமா இவரே யாரும் உதவியும் இல்லாம அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மாதரா சுசுனோவை நைன் டெயில்ஸையும் கம்பைன் பண்ணி மோத, இன்னொரு பக்கம் சேஜ் மோடுக்கு போன ஹாஷிராமா 1000 ஹேண்ட் புத்தாவை வச்சு மோத, அந்த 2 பேரோட சண்டை அதிபயங்கர யுத்தமா மாறுது. உங்களுக்கே தெரியும் சுசுனோ எவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் ஆர்மர்
போறாருன்னு. எவ்வளவு பெரிய கொம்பம் வந்தாலும் சுசனோவை பிரேக் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவரை தொடணுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா இங்க மாதரா கிட்ட இருக்கிறது ஃபுல் பாடி சுசனோ, இருக்கிறதுலே ஹை லெவல் சுசனோ இதுதான். அதுவும் இல்லாம நைன்டேல்ஸோட கம்பைனான சுசனோ வேற. இவ்வளவு பெரிய டிஃபென்சிவ் இருந்தும் ஹாஷிராமா 1000 ஹேண்ட் புத்தாவை வச்சு அந்த ஆர்மரை கிழிச்சு எரிஞ்சிடறாரு. அப்போ அவரோட சக்தி எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதுலயும் மாதரா தான் ஹாஷிராமா கொல்லணுங்கிற நோக்கத்துல சண்டை போடுறாரு. ஆனா ஹாஷிராமா அப்படி இல்ல. மாதராவோட கட்டுப்பாட்டில் இருந்த நைன்டேல்ஸையும் சீலிங் ஜூட்சு மூலமா விடுவிச்சிடறாரு. நைன்டேல்ஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஹாஷிராமாவோட உட்ஸ்டேலோட சேர்ந்து சீலிங் ஜூட்சு இருந்தா மட்டும்தான் நைன்டேல்ஸோட ஆக்ரோஷத்தை சமநிலைக்கு கொண்டு வர முடியும். அப்படி ஒரு சக்தி அவருக்குள்ள இருக்கு. மாதராவுக்கும் ஹாஷிராமாவுக்கும் நடுவில் நடந்த அந்த போர் அந்த மொத்த நிலப்பரப்பையே மொத்தமா மாத்தி அமைச்சிருச்சு. அவங்களோட நீண்ட சண்டைக்கு அப்புறம் சின்ன வயசுல ஆத்தங்கரை நதியில தொடங்கின இந்த நட்பு அதே மாதிரி ஒரு ஆத்தங்கரையில முடிய போகுது. மாதரா ஹாஷிராமாவை வீழ்த்திட்டதா நினைச்சாரு. ஆனா அவர் வீழ்த்தினது ஹாஷிராமாவோட உட்க்ளோன. மாதரா அசந்த சமயத்துல ஹாஷிராமா மாதராவோட முதுகிலே குத்திடுறாரு. மாதரா சாகிறதுக்கு முன்னாடி ஹாஷிராமா மாதரா கிட்ட, இந்த வில்லேஜுக்கும் வில்லேஜ் மக்களுக்கும் எவன் அச்சுறுத்தல வந்தாலும் சரி அவனை நான் சும்மா விட மாட்டேன். அது என் தம்பியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, ஏன் நான் பெத்த புள்ளையா இருந்தாலும் சரி, என் வில்லேஜுக்கு ஒண்ணுன்னா எவனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மாதரா கீழே விழுகிறதுக்கு முன்னாடி, ஒரு நாள் இந்த வில்லேஜ் நீ நினைச்ச மாதிரி இல்லாம மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிடறாரு. மாதராவும் அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறாரு. தன் நண்பனை தன் கையாலேயே கொள்ள வேண்டிய நிலைக்கு ஹாஷிராமா தள்ளப்படுறாரு. ஹாஷிராமாவுக்கும் மாதராவுக்கும் நடந்த இந்த பிரம்மாண்ட போர் நடந்த இடத்தை தான் பிற்காலத்துல இதை ஃபைனல் வேலின்னு சொல்லி நதியோட நீரோட்டம் போறதுக்கு எதிரெதிர்ப்புறமா அவங்களோட பிரம்மாண்ட சிலையை வச்சிருப்பாங்க. மாதரா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்பு கூட ஆபத்து தான் அப்படின்னு பயங்கர பாதுகாப்போட அவரோட உடம்பை யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு அதை சீல் பண்ணி சவப்பெட்டியில போட்டு வைக்கிறாரு டோபிராமா. அப்படியே ஹாஷிராமாவோட காலம் நகர ஆரம்பிக்குது. ஒரு முறை டாகிகாகுரே, அதாவது ஹிடன் வாட்டர்ஃபால் வில்லேஜோட அப்போதைய லீடர், அந்த ஊரை சேர்ந்த ஒரு அசாசினான காகுசாவை ஹாஷிராமா செஞ்சுவ கொள்ள சொல்லி ஒரு மிஷனை கொடுக்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட ஹாஷிராமா கூட சண்டை போட்டு ஹாஷிராமாவை திணற விட்டுருக்காரு. இருந்தும் அந்த மிஷன்ல காகுசோ ஹாஷிராமா கிட்ட தோத்துறான். லேண்ட் ஆஃப் வேர்ல்ட்புல்ல வாழ்ற மக்கள் தான் உசுமாக்கி கிளான். அங்க வாழ்ற எல்லாருமே உசுமாக்கி கிளான் சேர்ந்தவங்க மட்டும்தான். அவங்க யார் கூடயும் சேராம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கவங்க. ஆனா அமைதியா இருக்கவங்க தான் பல பயங்கரமான வேலையை செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த உசுமாக்கி கிளான். இவங்க சீலிங் ஜுட்சுல தான் கை தேர்ந்தவங்க. அந்த கிளான் கூட ஹாஷிராமா கை கோர்த்து அவங்க கூட நட்பு பாராட்டி வந்தாரு. இன்னும் சொல்ல போனா செஞ்சு கிளானோ உசுமாக்கி கிளானோ ஆஷிராவோட வம்சாவளியிலிருந்து பிரிஞ்ச கிளான்ஸ் தான். ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் அவங்க கூட ஒன்னு சேர்றாரு ஹாஷிராமா. அந்த உறவை இன்னும் வலிமையாக்க அந்த கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அவங்க தான் மீட்டோ உசுமாக்கி. மாதரா எப்படி பயங்கர பவர்ஃபுல் டெயில் பீஸ்டான நைன்டேல்ஸை கண்ட்ரோல் எடுத்து நம்ம வில்லேஜுக்கு அச்சுறுத்தலா வந்த மாதிரி நாளைக்கு யாரு வேணா மத்த எல்லா டெயில் பீஸ்டையும் கண்ட்ரோல் எடுத்து மொத்த நேஷன்ஸ்க்கும் அச்சுறுத்தலா வந்துருவாங்க அப்படின்னு டெயில் பீஸ்ட் எல்லாத்தையும் சேகரிச்சு ஒவ்வொரு நேஷன்ஸுக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுக்க முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் காகே சமிட் அப்படின்னு ஒன்னு அரேஞ்ச் பண்றாரு ஹாஷிராமா. அங்க எல்லா நேஷன்ஸையும் சேர்ந்த எல்லா காகேஸும் கூடி மீட்டிங் மாதிரி போடுவாங்க. அந்தந்த வில்லேஜஸோட தரத்தை பொறுத்து, சக்தியை பொறுத்து, வலிமையை பொறுத்து டெயில் பீஸ்ட பிரிச்சு கொடுக்க முடிவு பண்றாரு. அந்த டெயில் பீஸ்ட் எல்லாம் யானை, குதிரை மாதிரி கட்டுக்குள்ள கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால உசுமாக்கி கிளான் கிட்ட இருந்து ஹாஷிராமா சீலிங் ஜுட்சுவை கத்துக்கிட்டு டெயில் பீஸ்ட் எல்லாத்தையும் மனிதர்களோட உடம்புக்குள்ள சீல் பண்ற மெத்தட கத்துக்கிறாரு. அது மூலமா அந்த சீல் செய்யப்பட்ட மனிதரால அந்த டெயில் பீஸ்டோட பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அப்படி டெயில் பீஸ்ட் எல்லாம் தான் உடம்புக்குள்ள சீல் பண்ணிக்கிறவங்கள ஜிந்துரிகிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முதல் படியா ஹாஷிராமா அவரோட மனைவியான மீட்டோ உசுமாக்கியோட உடம்புல நைன்டேல்ஸை சீல் பண்றாரு. அவங்க தான் நைன்டேல்ஸோட முதல் ஜிந்துரிக்கி ஆகுறாங்க. ஏன் ஹாஷிராமா அவரோட ஒய்ஃப் உடம்புல நைன்டேல்ஸை சீல் பண்ணாருன்னா, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டெயில் பீஸ்ட்னா அது நைன்டேல்ஸ் தான். அதோட ரேஜை கட்டுப்படுத்தணுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அபரிவிதமான சக்தியும் அதிகப்படியான சக்கர ஃபோர்ஸும் தேவைப்படும். ஏன் ஈவன் ஹாஷிராமாவாலேயே அதை கட்டுப்படுத்த முடியாது. உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்களால மட்டும்தான் அது முடியும். அதனாலதான் தான் மனைவியோட உடம்புல சீல் பண்ணி பக்கத்துல இருந்தே அவர் பாத்துக்குவாரு. ஒருவேளை மீட்டோவையும் தாண்டி அது வெளியில வந்தாலும் கூட ஹாஷிராமா அதை அவரோட சீலிங் ஜுட்சு மூலமா கட்டுப்படுத்திடுவாரு. அந்த காகே சமிட்ல மத்த காகேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேரம் பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஹாஷிராமா, இதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். ஆனா இது இப்படியே வருங்காலத்துல நினைக்குமா அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா என்னோட ஆசை, கனவு எல்லாமே என்னன்னா, நம்ம எல்லா மக்களும் ஒன்னா ஒத்துமையா எந்த பிரச்சனையிலையும் தோளோட தோல் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். அதான் என் ஆசை. அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இது. இதுக்கு நீங்க வாக்குவாதம் இல்லாம ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டெயில் பீஸ்ட் எல்லாம் சரிபாதியா பிரிச்சு கொடுக்கிறாரு. அந்த டெயில் பீஸ்ட் சீல் பண்ண ஒவ்வொரு ஜிந்துரிகிஸை நியமிச்சாங்க. பின்னாடி போர்க்காலத்துல யாராச்சும் தங்களை தாக்க வந்தா இந்த டெயில் பீஸ்ட ஆயுதமா கூட பயன்படுத்திக்கலாம், ஜிந்துரிகிஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி. அப்படியே காலங்கள் ஓடுது. அவர் நினைச்ச மாதிரி கொனஹாவும் நல்ல செழிப்பான வில்லேஜா வளருது. போர்லாம் இல்லாத இந்த சமயத்துல அவருக்கு கொஞ்சம் சூதார பழக்கம் வேற ஏற்படுது. அதுக்கப்புறம் அவருக்கும் பசங்க
பசங்க பிறக்கிறாங்க. அதுல ஒரு பையனோட பசங்க தான் சுனாடே செஞ்சுவோம், நவாக்கி செஞ்சுவோம். இதுல ஹாஷிராமாவோட சூதாடுற பழக்கம் சுனாடேக்கு சின்ன வயசுல வந்துருது. அவரை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. காலங்கள் வேகமா ஓடிடுச்சு. அவருக்கு அடுத்து லீஃப் வில்லேஜ் அவர் தம்பி டோபிராமா பாத்துக்கிறாரு. அவரை செகண்ட் ஹோக்காகவே ஆக்கிடுறாரு. ஹாஷிராமாவோட காலமும் ஒரு வழியா முடிஞ்சிருது. ஆனா அவர் எப்படி இறந்தாரு, ஏன் இறந்தாரு அப்படிங்கிற விவரம் மட்டும் இன்னும் தெரிய வரல. ஆனா ஃபேன் தியரி நிறைய இருக்கு. அதுல 2 சொல்றேன். ஒன்னு, அவருக்கு பேர பசங்களாம் இருக்கிறதால ஒருவேளை அவர் வயசாகி முதிர்ச்சியில இறந்திருக்கலாம், ஆஷுரா இந்திரா மாதிரி. இன்னொன்னு, அந்த ஃபைனல் வேலி ஃபைட்ல மாதரா கிட்ட என் தம்பியா இருந்தாலும் சரி, என் நண்பனா இருந்தாலும் சரி, ஏன் நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த வில்லேஜ் யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல. அக்கார்டிங் டு தட் ஹாஷிராமாவோட பையனே கூட வில்லேஜுக்கு எதிரியா நின்று வில்லேஜ் அழிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஒரு வேலை நடந்து அவங்க 2 பேருக்கும் நடுவில் நடந்த சண்டையில 2 பேரும் கூட இறந்திருக்கலாம். ஏன்னா அவரை கொல்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு இன்னும் யாரும் பிறக்கல. சோ அவரோட வாரிசுக்கு தான் அந்த பொட்டன்ஷியல் இருக்கும். இது எல்லாம் ஃபேன் தியரி தான். ஆனா அவர் எப்படி இறந்தாருங்கிற உண்மையான டீடைல்ஸ் சீரீஸ்லயோ மங்காலேயோ சொல்லப்படல. ஹாஷிராமா இறந்ததுக்கு அப்புறம் டோபிராமா அவரோட உடலை புதைச்சிடுறாரு. ஹாஷிராமா இறக்குறதுக்கு முன்னாடி டோபிராமா கிட்ட, நான் போனதுக்கு அப்புறம் உச்சியா கிளானை எதுவும் பண்ணிடாத, நான் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தோமோ அதே நான் போனதுக்கு அப்புறமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காரு. அப்படியே மறுபடியும் காலங்கள் ஓட செகண்ட் நிஞ்சா வார் டைம்ல டோபிராமாவும் இறந்து போயிடுறாரு. டோபிராமாவோட ஒரு நம்பகமான ஸ்டூடெண்ட் தான் ஹிருசன் சருடோபி. டோபிராமா சாகறதுக்கு முன்னாடி ஹிருசன் சருடோபியை 3rd ஹோக்காகேவா நியமிச்சிட்டு போயிடுறாரு. ஹிருசன் சருடோபியை டோபிராமாவும் ட்ரெயின் பண்ணிருக்காரு, ஹாஷிராமாவும் ட்ரெயின் பண்ணிருக்காரு. இவன் நம்ம வில்லேஜை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நம்பி இவரை 3rd ஹோக்காகேவா ஆகுனாரு. அப்படி காலங்கள் பல கடந்ததுக்கு அப்புறம் ஹிருசனோட ஸ்டூடெண்டான ஒரோச்சிமாரோவும் டோபிராமாவோட இன்னொரு ஸ்டூடெண்டான டான்சோவும் ஹாஷிராமாவோட உடல்ல இருந்து டிஎன்ஏவை எடுத்து அவரோட செல்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. ஏன்னா ஹாஷிராமா கிட்ட 100 ஹீலிங் பவர்ஸ் இருக்கு. ஒரு காயமோ ஏன் உடம்புல ஒரு உறுப்பே போனாலும் கூட அவரால் அதை ரீஜெனரேட் பண்ண முடியும். உடலுக்கு உள்ளே சரி வெளியே சரி அவரால் அதை குணப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர். அவர் இறந்து பல வருஷம் கழிச்சும் அவரோட உடல் கூட இப்போ வர சக்தி வாய்ந்ததா இருக்கு. என்னதான் அவருக்கு ரீஜெனரேட்டிவ் பவர்ஸ் இருந்தாலும் அவரும் ஒரு மார்டல் பீயிங் தான். சோ அவரோட செல்ஸ் மூலமா ரீஜெனரேட்டிவ் பவரை ஆர்டிபிஷியலா நம்ம உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னு பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு ஒரோச்சிமாரோ. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் மேல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி குழந்தைங்க மேல உபயோகிச்சு பாக்குறாரு. ஆனா மேக்சிமம் எல்லாமே ஃபெயிலியரா தான் ஆச்சு. எல்லா குழந்தைகளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இறந்து போயிடுச்சு. ஒருத்தர் தவிர கேப்டன் யமாட்டோன்னு சொல்லப்படுற டென்சோ. அவர் சின்ன வயசா இருக்கும் போதே, அதாவது அவர் கை குழந்தையா இருக்கும் போதே அவரோட உடம்புல ஹாஷிராமா செல்ஸை இம்ப்ளான்ட் பண்ணி அதுல ஒரோச்சிமாரு சக்சஸ் ஆகுறாரு. ஹாஷிராமாவுக்கு அப்புறம் உட்ஸ்டேல ஒருத்தரால பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியுதுன்னா அது யமாட்டோவால மட்டும்தான். அதுக்கப்புறம் டான்சோவும் அவரோட ஒரு பாதி உடம்பையே ஹாஷிராமாவோட செல்ஸை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஒரோச்சிமாரு ஒரு பிரில்லியன்ட்டையும் தாண்டி பயங்கர ஈவிலா யோசிக்கக்கூடிய ஆளு. ஒரு துரும்பு கிடைச்சாலும் அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆளு. அப்படி ஒரு முறை கோனாவுக்குள்ள ஜுனின் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல லார்ட் 3rd ஹோக்காகேவை கொல்றதுக்காக இறந்து போன ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹோக்காகேவை ஏடோ டென்சே ரீஅனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஜுட்சு மூலமா திரும்ப உயிரோட கொண்டு வர்றாரு. இது ஒரு தடை செய்யப்பட்ட ஜுட்சு. இந்த ஜுட்சுவை கண்டுபிடிச்சது டோபிராமா. அவராலே இந்த ஜுட்சுவை ஃபுல்லா மாஸ்டர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு அதை கையில எடுத்து கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணிட்டாரு. ஹாஷிராமா உடம்பையோ டோபிராமா உடம்பையோ கட்டுப்படுத்தி ஒரோச்சிமாரு ஹிருசன் சருடோபியோட சண்டை போட வர்றாரு. அவங்க 2 பேரும் சுயநினைவை இழந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அப்பேற்பட்ட 2 லெஜெண்ட்ஸையும் ஒரே ஆளா சமாளிக்கிறாரு ஹிருசன் சருடோபி. அது மட்டும் இல்லாம அவங்கள வீழ்த்தவும் செஞ்சிடறாரு. இருந்தாலும் இந்த ரீஅனிமேஷன் ரூல்ஸ் படி உடம்பு கந்தல் சிந்தல் ஆனாலும் வெடிச்சே செதறினாலும் திரும்ப ரீஜெனரேட் ஆகும். சோ ஹிருசனுக்கு டாஸ்க் கொஞ்சம் டஃப் ஆகிடுச்சு. ஆனா அந்த சண்டையோட முடிவுல ஹிருசன் சருடோபி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரோட சேர்த்து மத்த 2 ஹோக்காகேஸோட ஆன்மாவையும் ரீப்பர் டெத் சீல் மூலமா சீல் பண்ணிடுறாரு. இனிமே இந்த சீலை பிரேக் பண்ணாம இந்த 3 பேரை ரீஅனிமேட் பண்ண முடியாது. இவங்களோட ஆன்மாவும் பியூர் லேண்டுக்கு போகாது. அதுக்கு இடப்பட்ட இடத்துல அவங்களோட ஆன்மா மாட்டிக்கிட்டு தவிக்கும். அதாவது ஆன்மா சொர்க்கத்துக்கு போய் மோட்சம் அடையாம சீல் செய்யப்பட்டிருக்கும். இந்த சண்டையில 3rd ஹோக்காகேயோட சோலும் சீல் செய்யப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வார் தொடங்கி மாதராவோ ரீஅனிமேட் ஆகி உயிரோட திரும்ப வந்த சமயத்துல ஒரோச்சிமாரு ரீப்பர் டெத் சினிகாமியாவே ட்விஸ்ட் பண்ணி அதை ஏமாத்தி 4 ஹோக்காகேஸோட சோலையும் சீல்ல இருந்து ரிலீஸ் பண்ணி ஒயிட் ஜெட்ஸோட உடம்புல ரீஅனிமேட் பண்றாரு. ஹாஷிராமா மறுபடியும் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜ் எவ்வளவு மாறி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹிருசன், நீ தான் 3rd ஹோக்காகேவா அப்படின்னு கேக்குறாரு. மினோட்டோ தான் 4th ஹோக்காகேன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா, 4th ஹோக்காகேவும் இறந்துட்டாரு. இப்போ 5th ஹோக்காகேவா யார் லீஃப் வில்லேஜ் பாத்துக்கிறான்னு கேட்கும்போது அது அவரோட பேத்தி சுனாடேன்னு தெரிய வந்ததும் உண்மையிலே லீஃப் வில்லேஜ் நல்லா தான் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா அவரோட பேத்தியை பத்தி அவருக்கு தான் நல்லா தெரியும். அவர் மாதிரியே அவர் பேத்தியும் சூதாட்டத்துல கெட்டு போயிட்டா அப்படின்னு. அதுவும் இல்லாம சுனாடே ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு ஆள் எப்படி லீஃப் வில்லேஜ் நல்லபடியா பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுறாரு. தான் இறந்ததுக்கு அப்புறம் டோபிராமா எப்படி உச்சியா கிளானை ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சு தான் தம்பி மேல கோவமாகறாரு. அப்ப நான் சொன்னதை நீ எதையுமே பின்பற்றல அப்படித்தானே அப்படின்னு கோவமாகறாரு. நான் இந்த வில்லேஜ் அழிக்க போறேன் அப்படின்னு சாஸ்கே சொல்ல டோபிராமா பயங்கரமா டென்ஷன் ஆகி
ஏன்டா உச்சியா பொட்டிப்பையில லீஃப் வில்லேஜ அழிப்பியா அப்படின்னு அவரோட பவர் ஆறாவா கிரியேட் பண்ணி சாஸ்கேவோட கதையை முடிக்க பாக்குறாரு. அப்போ ஹாஷிராமா அவரோட பவரை ஆறாவா கிரியேட் பண்ணி டோபிராமா கைய கீழே இறக்கு அப்படின்னு வான் பண்றாரு. ஏன் எங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஒரோச்சிமாரோ மாதராவும் ரீஅனிமேட் ஆகி வந்திருக்காரு, அதுக்காக தான் உங்களை நாங்க ரீஅனிமேட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல 4 ஹோக்காகேஸும் மிரண்டு போயிடுறாங்க. என்னது மாதரா திரும்பி வந்துட்டானா அப்படின்னு. நான் தானே என் கையால மாதராவை கொன்னேன், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஹாஷிராமாவும் ஆச்சரியப்படுறாரு. அப்பதான் சாஸ்கே யார் இந்த மாதரான்னு கேட்க ஹாஷிராமா பொறுமையா அவர் எப்படி பிறந்தாரு, மாதராவை எப்படி சந்திச்சாரு, மாதராவுக்கும் ஹாஷிராமாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவரோட மொத்த வாழ்க்கை கதையை சொல்றாரு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மாதரா இருக்கிற இடத்துக்கு வார் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருந்த ஷினோபிஸ் எல்லாரும் அங்க வந்த ஹொக்காகேஸ பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தானா அப்படின்னு பாக்குறாங்க. ரொம்ப காலம் கழிச்சு ஹாஷிராமாவும் மாதராவும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிறாங்க. உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், முதல்ல இந்த டென்டெயில்ஸ் கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹொக்காகேஸும் 4 கார்னர்ல நின்னு ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி ஹாஷிராமா சேஜ் மோடுக்கு போய் கேட் ஆஃப் கிரேட் கார்டு மூலமா டென்டெயில்ஸ் லாக் பண்றாங்க. அந்த சமயத்துல ஹாஷிராமா உடம்புல இருந்து பிரிஞ்ச 4 உட்க்ளோன்ஸும் ஒவ்வொரு திசையில போய் ஒவ்வொரு திசையில இருக்கிற ஷினோபிஸ வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு க்ளோன் மாதரா கிட்ட போச்சு. என்ன ஒரு அவமானம், நான் உங்ககிட்ட சண்டை போட விரும்பல, உண்மையான ஹாஷிராமா கூட தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துறாரு. டென்டெயில்ஸ் ஒபிட்டோ அப்சர்வ் பண்ணி டென்டெயில்ஸோட ஜிஞ்சுரிக்கி ஆனதுக்கு அப்புறம் ரியல் ஹாஷிராமா மாதரா கிட்ட பேச வந்தாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த யுத்தத்துக்கான அர்த்தம் என்ன, உன்னோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்க இன்ஃபினிட்டி சுகியாமியை பத்தியோ டிவைன் ட்ரீயை பத்தியோ மாதரா அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. அப்படி அவங்க 2 பேருக்கும் பெரிய சண்டை வெடிக்குது. இந்த முறை மாதரா கிட்ட ரெனிகன் இருந்ததால ஹாஷிராமாவோட முதுகிலேயே ரிசீவர் ராட இறக்கி அவரை பேரலைஸ் பண்ணிடுறாரு. அவரால் எங்கேயும் அசையவே முடியல. அது மட்டும் இல்லாம மாதரா இருக்கிறது ரியல் பாடி, ஹாஷிராமா இருக்கிறது ரீஅனிமேஷன் பாடி. ரீஅனிமேஷன் போது அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், எல்லா பவர்ஸையும் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல ஹாஷிராமா பவர் கம்மியா இருக்கிறதுக்கு இந்த ரீஅனிமேஷனும் ஒரு காரணம். அவரால் எங்கேயும் அசையவே முடியல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹாஷிராமா கிட்ட இருந்து சேஜ் மோட மாதரா அவர் உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இப்போ மாதரா யாருமே கட்டுப்படுத்த முடியாத ஒருத்தரா உருமாறி நிக்க ஃபைனலா மாதரா நினைச்ச மாதிரி அவர் உடம்புல டென்டெயில்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவரோட இன்ஃபினிட்டி சுகியாமி பிளானையும் நிறைவேற்றிறாரு. ஒரு வழியா நம்ம வாழ்நாள் லட்சியம் நிறைவேறிச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் மாதராவோட உடம்புல இருந்து காகுயா உச்சுசுகி மறுபிறவை எடுக்கிறாங்க. இப்போ மாதராவோட உடம்பு காகுயா உச்சுசுகியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. காகுயா வேற டைமென்ஷனுக்கு டிராவல் ஆனதால ஹாஷிராமாவோட முதுகுல இருந்த ரிசீவர் ராடும் மறைஞ்சிருது. ஏன் இப்படி நடந்துச்சு, யார் இந்த காகுயா அப்படின்னு பார்க்கையில தான் இது எல்லாத்துக்குமே காரணம் பிளாக் ஜெட்ஸ்னு தெரிய வருது. மாதரா கூடவே இருந்து இத்தனை நாள் மாதராவுக்கு உதவி செய்யற மாதிரியே செஞ்சு காகுயாவை திரும்பி கொண்டு வர வைக்கிறதுக்கு மாதராவை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. டீம் 7 அதாவது ககாஷி, நருட்டோ, சாஸ்கே, சாகுரா எல்லாரும் காகுயாவை அவ டைமென்ஷன்ல அவளை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ஹாகுரமா உச்சுசுகி இது வரைக்கும் இருந்து இறந்து போன காகேஸ் எல்லாரோட ஆன்மாவையும் பியூர் லேண்ட்ல இருந்து சம்மன் பண்ணி இப்போ இருக்கிற எல்லா காகேஸையும் கூட ஒன்னு சேர்த்து காகுயாவோட டைமென்ஷன்ல இருந்து 9 டெயில் பீஸ்டையும் டீம் 7ஐயும் மாதராவையும் ரிவர்ஸ் சம்மன் பண்ணி ரியல் வேர்ல்டுக்கு வர வைக்கிறாரு. அப்பதான் மாதரா ரியலைஸ் பண்றாரு, யுத்தம் இல்லாத உலகத்தை நான் வேற மாதிரி உருவாக்க நினைச்சேன், இப்போ நானே முதுகுல குத்தப்பட்டேன், என்னை மன்னிச்சுட்டு ஹாஷிராமா அப்படின்னு ஹாஷிராமா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. பரவாயில்ல மாதரா, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹாஷிராமா சொல்ல மாதரா ஃபைனலா இந்த முறை உண்மையிலே இறந்துடுறாரு. இந்த 4th கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாகுரமா உச்சுசுகி டெத்ல இருந்து ரிட்டர்ன் வந்த எல்லா சோலையும் பியூர் லேண்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுல ஹாஷிராமாவோட சோலும் போயிடுது. கடைசியா நான் நினைச்ச மாதிரி என்னோட நண்பன் திருந்திட்டான் அப்படிங்கிற திருப்தியிலையும் எல்லா நேஷன்ஸும் எல்லா ஷினோபிஸும் எல்லா மக்களும் ஒன்னா தோளோட தோல் நின்று ஒற்றுமையா இருந்ததை பார்த்தோம். அவரோட ஆன்மா கடைசியில மோட்சம் அடைஞ்சிருச்சு. இது வெறும் ஹாஷிராமாவோட லைஃப் ஸ்டோரி கிடையாது, ஒரே கனவை சுமந்த 2 வெவ்வேறு பாதையில பயணிச்ச நண்பர்களோட கதை. அது எங்க தொடங்கி எங்க பயணிச்சு எங்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ ஹாஷிராமாவோட வாழ்க்கை வரலாறு இதோட முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்மளோட கனவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்மளோட கனவு நம்மளோட லட்சியம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமையானதா இருக்கணும். சின்ன வயசு பெரிய வயசு அதெல்லாம் மேட்டர் இல்லை, நம்ம கனவுக்காக எந்த வயசுல இருந்து கடினமா உழைச்சாலும் அதோட பலன் கண்டிப்பா கிடைக்கும். சின்ன துரும்புல சின்ன கூழாங்கல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு மொத்த ஷினோபி வேர்ல்டு வார் இல்லாத உலகமா பீஸ்ஃபுல்லான உலகமா இன்னைக்கு இருக்குன்னா அது அந்த மாமனிதன் ஹாஷிராமா செஞ்சோட பிடிவாதமான கனவும் அவரோட நல்ல எண்ணமும் தான். சோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, அதை அடுத்த முறை திருத்திக்க பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் மெருகத்தை பாக்குறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிளானோட ஷினோபி ஆயிக்கோங்க ஷினோபிஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RK. பை பை ஷினோபிஸ்.